வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ வடை பண்ணும்போது நிறைய பேர் இந்த வாழைப்பூ எந்த அளவுக்கு போடணும், அந்த வாழைப்பூ எப்படி யூஸ் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்த பருப்போட மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த வாழைப்பூ வடையில் எந்த அளவுக்கு பூ போட்டால் கரெக்டாக மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வாழைப்பூ வடை பண்ணும்போது பர்டிகுலராக எந்த அளவுக்கு கடலை பருப்பு, எந்த அளவுக்கு வாழைப்பூ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸு. இன்றைக்கி இருக்க காலத்தில் நிறைய பேர் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி வாழைப்பூலாம் சாப்பிட்றது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க, குழந்தைங்க பர்டிகுலராக. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி வாழைப்பூ வடையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி வடைக்கு இந்த தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துலாம். வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1 பவுல், கடலைப்பருப்பு 250 கிராம், காய்ந்த மிளகாய் 6 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊறாமல் நீங்கள் அப்படியே அரைச்சினா உங்களுக்கு கடலைப்பருப்பு முழுசாகவும் இருக்கும். அதே டைமில் அந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கடலைப்பருப்பு நல்லா ஊறணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 hours நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் காம்பு மாதிரி இருக்கும். அந்த காம்பு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். எதுக்காக எடுக்கணும்னு சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை கொடுக்காது. அதே டைமில் அந்த காம்போடு நீங்கள் கட் பண்ணி போடும்போது அந்த கடலைப்பருப்புலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக வராது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகணும். இது ஒரு பேசிக். நீங்கள் வீட்டில் பொரியல் பண்ணாலோ இல்லை கூட்டு பண்ணாலோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இப்போது இந்த வாழைப்பூவும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வைக்கக்கூடாது. அதாவது எல்லா மிசம்பெலாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுன்னா கலர் மாறாமல் இருக்கும். அதான் விஷயம். அதனால் நீங்கள் எப்போ கடலைப்பருப்பு ஊறின பிறகு நீங்கள் அரைச்சிருப்பீங்களே அந்த டைமில் இந்த மாதிரி கட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்குது. ஊறின கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி அரைக்க போகிறோம். அந்த கடலைப்பருப்பு ஊறின அந்த ஈரப்பதத்துலேருந்து நம்ம அரைச்சா தான் கரெக்டாக வரும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாலும் என்னன்னா அந்த கடலைப்பருப்பு உங்களுக்கு மாவு மாதிரி பேஸ்ட் மாதிரி போய்டும். அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த கடலைப்பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கும் போது ரொம்ப அரைச்சிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 85 to 90% அளவுக்கு மட்டுமே அரைச்சா போதும். ஏன்னா கொஞ்சம் குறை இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முழுசாக இருந்தால் திருப்பி கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். பார்த்தீங்களா, எப்பவுமே இந்த மாதிரி வாழைப்பூ வடைக்கு இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த இடத்துல நீங்கள் வெங்காயம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த வெங்காயத்தை கட் பண்ணும்போது கத்தி ஷார்ப்பாக இல்லாத கத்தியில் கட் பண்ணால் அந்த தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வடை நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா ஷார்ப்பான இருக்க கத்தியில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையானக்கு உப்பு, பொடிசாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி போட்டிருக்கோம். இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இஞ்சி கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைப்பூ வடைக்கோ இல்லை மசாலா வடைக்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் சில பேர் பொடிசாக கட் பண்ணி போடாமல் பெருசாக போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. அதுக்காக நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போடுவாங்க. அதே டைமில் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம். நான் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுருங்க. இதுக்கப்புறம் பெருங்காயம் கம்பல்சரி. எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் பெருங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். வாழைப்பூ இந்த மாதிரி உடனே கட் பண்ணி போட்டால் கலர் மாறாது. அதனால காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு மேலே ஓட்டமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இடித்து வச்சுருக்க இந்த பூண்டும் சேர்க்க போகிறோம். பூண்டு யூஸ் பண்ணும்போது தோலோட இடித்த பூண்டு போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த வாசம் நல்லா கொடுக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டால், எப்பவுமே வெங்காயம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு, அதாவது இந்த கடலைப்பருப்போட வெங்காயம்லாம் போட்ட பிறகு உடனே தட்டி போட்டு ஃப்ரை பண்ணணும்.
கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுனா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போது என்னன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் லூஸ் ஆனால் நீங்கள் தட்டி போடும்போது எண்ணெய் பிடிக்கும், அதே டைமில் வடை உடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. வெங்காயம் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே தட்டி போட்டால் தான் கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்மளோட உள்ளங்கையில் வச்சு 4 விரலை வச்சு நல்லா தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்கேஸ் உங்களோட உள்ளங்கையில் வந்து நீங்கள் மாவு ஒட்டுற மாதிரி இருக்குன்னா அப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு அதுக்கப்புறம் தட்டி போடுங்க, உங்களுக்கு வடை சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது. நீங்கள் மிதமான சூடில் வச்சு நீங்கள் போடும்போது கலர் நல்லா கொடுக்கும், அதே டைமில் அந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும். சில டைமில் வந்து எண்ணெய் சூடாக இருக்க எண்ணெயில் போட்டுருவாங்க, கலரும் நல்லா வந்துடும், ஆனால் உள்ள வடை வந்து சாஃப்டாக இருக்குமே தவிர கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான சூடில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இதே மெத்தட் தான் மசாலா வடையும். நீங்கள் வேறு எதனா பயிர் வச்சு நீங்கள் பண்ணலாமல் கேட்டால் கண்டிப்பாக பச்சை பயிறு, மூக்கடலை இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இன்றைக்கி இருக்க காலத்தில் நிறைய பேர் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்னப்போ தான் இந்த வாழைப்பூலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த வாழைப்பூ இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஈவன் சீஸ் பாலில் இன்றைக்கி இந்த வாழைப்பூலாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வாழைப்பூ வச்சு எப்படி இந்த வாழைப்பூ வடை நல்லா முறுமுறுன்னு பண்ணலாம். நம்ம வீட்டில் எதனா ஒரு பண்டிகை காலம் வந்தால் மட்டும்தான் அந்த டைமில் மசாலா வடை, உளுத்தம்பருப்பு போடலாம் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாகவே நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த வடையும் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக வீட்டில் அந்த வடை குத்துற கம்பி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பியில் குத்தி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா இறங்கும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ வடையோட ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி எப்படி இது பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் பத்தை 4 ஸ்லைஸ், சின்ன வெங்காயம் 3 நம்பர், உடச்ச கடலை 1.5 to 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், மெலிசான இஞ்சி 1 ஸ்லைஸ், புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 to 3 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க கோகனட் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் சட்னி பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து வீட்டில் தேங்காய் சட்னி டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் பிரச்சனை இருக்குது. அதுதான் ஓப்பனிங்கில் நான் சொன்னேன். இந்த சட்னி அரைக்கும் போது கரெக்டான ரேஷியோ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காவை பத்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணால் வேலை இழுக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, தேங்காய் திருவில் இருக்குல்ல, திருவில் வச்சு நல்லா திருவிட்டிங்கன்னா வெறும் அந்த வெள்ளை தேங்காய் மட்டும் கிடைக்கும், ஓடு கிடைக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேங்காய் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு 3 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி இந்த மாதிரி தீன் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. அதனால தான் உங்களுக்கு நல்லா திருப்பி காமிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 1 பச்சை மிளகாய். காரம் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதில் உடச்ச கடலை, இந்த உடச்ச கடலை நான் சொன்ன ரேஷியோ கரெக்டாக போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கன்னா புளி ஒரு சின்ன துண்டு போட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த புளி எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் நீங்கள் டேரெக்டாக கடித்து சாப்பிடும்போது அது காரத்தன்மை தெரியும் இல்லை, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம புளி இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் என்னென்னா ஒரு 95% அளவுக்கு அரைச்சிருக்கணும், ஃபைன் பேஸ்ட் அரைக்கக்கூடாது. இந்த மெத்தடில் பண்ணும்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா டேஸ்ட்டு மாறும். அதனால் ஒரு 95% அளவுக்கு கொஞ்சம் திரியாக அரைச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பி ஹோட்டல்லாம் போனால் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கௌரி நிவாஸ், சரவணா பவன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன தான் சட்னி ரெடி பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சட்னி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தாளிப்பு போட மாட்டாங்க. அதனால் தாளிப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுட சுட தோசை, இட்லியோட சாப்பிட்டா அடடா மறக்கவே மாட்டீங்க.
என்னங்க இந்த வாழைப்பூ வடை அதுக்கப்புறம் இந்த தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அந்த பருப்பு எந்த அளவுக்கு வந்து அரைக்கணும், அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ எப்படி போடணும், வெங்காயம் போட்டால் என்ன ஆயிருக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெளிவாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த தேங்காய் சட்னி என்னோட சீக்கிரம் ரெசிபி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.